இதுவரைக்கும் தங்கத்தினுடைய வரலாற்றிலேயே இந்த விலை வரவே இல்லை. இந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த விலைவாசி இது எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாடுமே தன்னுடைய பொருளாதாரத்தை முன்னிறுத்தணும்னா கையிருப்பு எவ்வளோ தங்கம் இருக்குன்ற பொறுத்து தான். இந்த வருட கடைசி டிசம்பர் 31, 2024க்குள்ளேயே ஒரு சவரன் ஒன்று இனி வரும் காலங்களில் கூட ஒவ்வொரு 4-5 மாதத்துலேயும் 4-5 வருஷத்துலேயும் டபுள் ஆகும் தங்கம். இனி வரும் காலங்களில் கூட சுரங்கத்திலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய தங்கத்தினுடைய கையிருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 8 வருஷத்துக்கு தேவையான தங்கம் தான் சுரங்கத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற விலைவாசியில் இருந்தது. திடீர்னு இப்போ ஒரு 20 நாட்களாக பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருந்த தங்கம் வரலாறு காணாத அளவுக்குனா எப்படின்னா, இது வரைக்கும் தங்கத்தினுடைய வரலாற்றிலேயே இந்த விலை வரவே இல்லை. ஒரு பவுன் ஒன்று 51,640 ரூபாயும், ஒரு கிராம் இன்றைக்கி நிலவரப்படி 6,455 ரூபா. இந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த விலைவாசி இது எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள். அதாவது அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்க ஒரு ஏற்றுமதி இறக்குமதிக்கு உண்டான குறியீடு கம்மியாக போயிருக்கு, கீழ்நோக்கி போயிருக்கு. வேலைவாய்ப்பு இன்மை, அதைத் தொடர்ந்து மற்ற துறைகள், அதாவது ரியல் எஸ்டேட், ஃபினான்ஸு, பங்கு சந்தை, இந்த மாதிரி எல்லா குறியீடுமே கீழ்நோக்கி போயிட்டுருக்கு. விலைவாசி உயர்வு, இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறதுக்காக ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் எப்படி அது மாதிரி ஃபெடரல் ரிசர்வ், அதனுடைய சேர்மன் கூட சொல்லியிருக்காரு வட்டி விகிதத்தை குறைக்க போகிறோம் அப்படின்னு. இது எல்லாமே ஒட்டுமொத்த காரணங்கள் அமைஞ்சதுனால பெரும் முதலீட்டாளருடைய பார்வை தங்கத்து பக்கம் திரும்பியிருக்கு. ஸோ தங்கத்தில் டிமாண்ட் அதிகமாகிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, சைனா போன்ற மற்ற நாடுகள் எல்லாமே தங்கத்தை சேவிங்ஸுக்காக ஒவ்வொரு நாடுமே தன்னுடைய பொருளாதாரத்தை முன்னிறுத்தணும்னா கையிருப்பு எவ்வளோ தங்கம் இருக்குன்ற பொறுத்து தான். அப்படி இருக்கப்போ அவங்க எல்லாமே தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே இன்னொரு பக்கம். ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக வர்றப்போ தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களில் கூட விலை ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வருட கடைசி டிசம்பர் 31, 2024க்குள்ளேயே ஒரு சவரன் ஒன்று 60,000 ரூபா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தங்கம் எப்போ விலை குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்பயுமே கடந்த வந்த பாதையை பார்த்தோம்னா ஒரு 5-6 வருடங்களாக பார்த்தோம்னா, அக்ஷய திருதி வரும்போது அக்ஷய திருதிக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் அக்ஷய திருதி முடிஞ்ச உடனே கிடுகிடுன்னு விலை ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி பார்த்தோம்னா வரப்போகிற மே மாதம் 10ஆம் தேதி அக்ஷய திருதி, அதுக்கு முன்னாடி விலை குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, சர்வதேச அளவில் எல்லா நாடுகளுடைய தேவைகள், தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு டிமாண்டு வர்றனால விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இல்லை, அவங்களோட எல்லா காலகட்டத்திலுமே வாங்கலாம் தங்கத்தை பொறுத்த வரைக்கும். எப்படி அப்படின்னா, ஒரு நகைச்சீட்டு சேமிப்பு, தங்க சேமிப்பு திட்டம் இருக்குது. அதெல்லாம் எப்படின்னா, என்ன அன்னன்னைக்கு என்ன தங்கமோ அந்த கிராமப்படி எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்லாம் இருக்கிறனால அந்த மாதிரி இதில் போட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப எளிதாக சேமிக்க முடியும். இன்னொரு பக்கம் எல்லா விலைவாசியும் ஏறுறப்போ தங்கமும் ஏறத்தான் செய்யும். இது இன்றைக்கி நேற்றுக்கு மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களில் கூட ஒவ்வொரு 4-5 மாதத்துலேயும் 4-5 வருஷத்துலேயும் டபுள் ஆகும் தங்கம். ஏன்னா கடந்து வந்த பாதையை பார்த்தோன்னு வைங்களேன், 2020 பார்த்திங்கன்னா இருந்த தங்க ரேட்டை விட இன்றைக்கி ஒரு 4 வருஷத்துலேயே டபுள் ஆகிடுச்சு. அப்போல்லாம் 2,800 ரூபா 3,000 ரூபா இருந்துச்சு ஒரு கிராம். இன்றைக்கி 6,450 ரூபா. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தில் போய் இது. அதை விட முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, இனி வரும் காலங்களில் கூட தங்கத்தினுடைய இருப்பு, அதாவது சுரங்கத்திலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய தங்கத்தினுடைய கையிருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 8 வருஷத்துக்கு தேவையான தங்கம் தான் சுரங்கத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் புது சுரங்கம் அதிலேருந்து தேவையான தங்கம் வெட்டி எடுத்தாங்கன்னா
மேபி இந்த ரேட்டு உயர்வுன்றது இல்லாமல் அப்படியே ஸ்டாண்டர்டைஸாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருட கடைசியிலேயே 60,000 சவரன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து இன்னும் ஒரு 5 வருடத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற விலை டபுள் ஆகிடும். அதாவது ஒரு சவரன் இன்றைக்கி 51,000 இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் 90,000 ரூபாலேருந்து 1,00,000 ஒரு சவரன் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது.